வணக்கம் அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஆர்ஆர்பி போர்டில் இருந்து எக்ஸாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2019 ரிலீஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ டிசம்பர் 2023 நவம்பரில் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. ஸோ ரெகுலராக அந்த எக்ஸாம் வர்றதில்ல. நிறைய பேர் ரயில்வே எக்ஸாமுக்கு கேட்டு வருவாங்க. சார் ரயில்வே எக்ஸாம் வருமா, எப்போ வரும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஒரு ரெகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டு அல்லது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் இல்லாததுனால நம்ம அதை வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ரயில்வே மினிஸ்டர், மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் 4 அல்லது 5 தேர்வுகள் நடத்தப்படும் 2-3 மாசம் கேப்ல அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எப்பப்போ எந்தெந்த பரீட்சை வரும்னு ஒரு அப்ராக்சிமேட்டாகவும் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஏன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கு, பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வேகன்சியை ஃபில் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னா, மொத்தமாக பண்ணாங்க. ஒரு வருஷத்துல எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு 3 months 4 months கேப்ல எவ்ரி இயர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரயில்வே எக்ஸாம் அப்படின்னா யாரெல்லாம் எழுதலாம்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் 10th படிச்சிருக்கேன் சார், ரயில்வே எக்ஸாம் எழுதலாமா? சிலர் ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, சார் எழுதலாமா? டிகிரி முடிச்சவங்க எழுதலாமா? இல்லை +2 முடிச்சவங்க எழுதலாமா? இன்ஜினியரிங் முடிச்சவங்க எழுதலாமா? நான் சாதாரண டிகிரி முடிச்சவங்க எழுதலாம். ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுடைய நம்பரு மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, நான் ராமசுப்ரமணியன். ரயில்வே எக்ஸாம்லையும் கிளியர் பண்ணேன், பட் கிடைக்கல. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுனேன். அது வருஷங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி பாஸ் பண்ணது, பட் கிடைக்கல. அப்போ வந்து ரொம்ப ரேராக தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். என்னென்ன பரீட்சைகள் இப்போ வரப்போகுது அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண. இப்போ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வெளியிடப்பட்ட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். நான் நிறைய இதில் அந்த வேலை இந்த வேலை கம்மிங் ஜூன் அப்படிலாம் போடுவாங்க, பட் இது அப்படி கிடையாது. கன்ஃபார்மாக ரயில்வேலேருந்து வெளியிடப்பட்ட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆனுவல் கேலண்டர் ஃபார் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பீரியட் அண்ட் கேட்டகரிஸ், அப்ராக்சிமேட்டாக எப்பப்போ இந்த பரீட்சைகள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பீரியடு கொடுத்துருக்குது, கேட்டகரிஸ் கொடுத்துருக்கு. ஸோ
ஸோ இந்த கேட்டகரிஸ் அப்படி சொல்லக்கூடியது என்னெல்லாம் நம்மளுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்டில் ஓப்பனாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதுதான் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்கு. இதுதான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா 10th + ITI அல்லது டிப்ளமோ அல்லது பி. இதில் அந்த கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. பிஎம் சிவில்னா எலிஜிபிள் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 10th ITI முடிச்சவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 19/2/2024 லாஸ்ட் டேட்டு. இதுக்கு எக்ஸாம் டேட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு நேற்று நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏஎல்பி சொல்லக்கூடியது எக்ஸாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸாம் டேட்டும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூனில் வரக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஜனவரி, பிப்ரவரி, அதுக்கப்புறம் ஏப்ரல், ஜூன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷனா எக்ஸாமா அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தான். மேக்ஸிமம் இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது தான். எக்ஸாம் வந்து தனியாக வரும். ஒரு 3-4 months நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இப்போ ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் CPT 1 நடக்குது. இப்போ டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னோம்னா இதில் பியூர்லி எதில் வரும் அப்படின்னா ITI தான். ITI படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. +2 படித்தவங்களுக்கு சில போஸ்ட் வந்து இதில் வருது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இதில் சில போஸ்ட்டுங்களும் வருது. ஸோ அது தான் மெயினாக உள்ள டெக்னீஷியனுக்கு உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா NTPC அப்படி சொல்கிறோம், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இதில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10th + 2 முடித்தவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கு. ஜூலை, செப்டம்பர், ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்னாங்க. கிட்டத்தட்ட 4 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று NTPC 456. 456ங்கிறது சம்பள விகிதம் 456ன்னு சொல்லக்கூடியது. அதில் நிறைய போஸ்டிங்லாம் வரும். அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் டிக்கெட் கலெக்டர், ட்ரெயின் கிளர்க்கு, இந்த மாதிரிலாம் வரும். என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க்கு, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. நான் டெக்னிக்கல் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் மீன்ஸ் 10th + 2 முடிச்சவங்களுக்கு. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி சொல்லக்கூடியது எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லக்கூடியது. ஜூனியர் இன்ஜினியர்ஸ், ஜூனியர் அண்ட் சீனியர் இன்ஜினியர், SCன்னு சொல்லுவோம். இதில் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் தான் மேக்ஸிமம் நிறைய எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் அப்படி சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ஜூலை, செப்டம்பரில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஜூலை, செப்டம்பர், ஏப்ரல், ஜூன், ஜூலை, மார்ச். அடுத்தது அக்டோபர், டிசம்பர்ல குரூப் டி வருது. குரூப் டி தான் லார்ஜ் வேகன்சிஸ் இருக்கும். மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி. இதுல சில போஸ்ட்டுகள்லாம் வரும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், டிசம்பர்ல வரும். ஸோ லெவல் 1. ஸோ லெவல் 1ங்கிறது என்னது? குரூப் டி. இதுதான் நிறைய வேகன்சிஸ் வந்து போடுவாங்க. லாஸ்ட் இப்போ 1 லட்சம் வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ் இருந்தது. ஒன்லி ஃபார் சென்னை RRBக்கு இருந்தது. அடுத்தது மினிஸ்டீரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸுங்கிறதும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரயில்வே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2/2/2024. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கேண்டிடேட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்கலாம் இதுக்கு என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணலாம்.
சப்போஸ் ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும், ஆனுவல் லீவில் ஒரு சாட்டர்டே சண்டே டைம் ஒதுக்கி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் நாங்கள் காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஆர்ஆர்பி சென்னை டாட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை, அல்லது ஆர்ஆர்சி எம்ஐஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஏஎல்பிக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் ஒன்று செஞ்சுருக்குறோம், வச்சுருக்கோம். ஸோ அதையும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸு இதில் கொடுக்குறோம். ஸோ ஆனுவல் பிளானர் ஃபார் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் 2024 எக்ஸாம் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 6 எக்ஸாம் வருது, 3 மாதம் கேப்பில் வருது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களுடைய கோச்சிங் கிளாஸஸ் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ தென்காசி அபாக்ஸ் அகாடமிலேருந்து ரயில்வே எக்ஸாமில் பாஸ் பண்ணி நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2006 ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மத்திய அரசு வேலைக்கு 2006 கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 19 வருஷமா 18-19 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வேலைக்கு போனவங்கெல்லாம் சிலருடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அது போக இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். 7ஆம் தேதி டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கோம். 7th February, டைம் வந்து 10:30. இந்த எக்ஸாமில் மினிமம் 10% உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுப்போம். நீங்கள் மார்க் எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி. அதிக அளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் ஆர்ஆர்பி எக்ஸாம் 2024. இது ஒரு பரீட்சைக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து 1 year கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு லிங்க் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி எங்கள் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டர்லேயே டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் டூரேஷன் 1 hour கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ். சப்ஜெக்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜிகே அண்ட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங். ஜிகேங்கிறது சயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் 75, நெகட்டிவ் மார்க் 1/3. என்னென்ன எக்ஸாம்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி ஜேஇஎஸ்சி, ஆர்ஆர்பி என்டிபிசி, குரூப் டி அண்ட் ஆர்ஆர்பி எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள். ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து 1 year கோச்சிங் அட்மிஷன் போட்டிருக்கோம். லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ எங்களுடைய ப்ரிப்ரேஷன் கோச்சிங் கிளாஸஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கும். ரெகுலர் கிளாஸஸும் நடக்குது. ரெகுலர் கிளாஸ் எங்களால் வர முடியல அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கலாம். இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், தென்காசி வந்து படிக்க முடியாது அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஆனுவல் பிளானர். எல்லா ஆனுவல் பிளானரும் வந்துருச்சு கிட்டத்தட்ட. பேங்க் எக்ஸாமுடைய ஆனுவல் பிளானர் வந்தாச்சு, டிஎன்பிசி போட்டாச்சு, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் ஏஜென்சி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பிளானர் கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு தேர்வு மட்டும் கிடையாது, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, மோர் தென் 1 அப்பாயின்மெண்ட், 5-6 அப்பாயின்மெண்ட் கூட அட் ஏ டைத்தில் நம்மளால் வாங்க முடியும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணியிருக்கிறாங்க. அட் ஏ டைத்தில் 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.